குரு வாழ்க, குருவே துணை. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். சாதாரணமாக நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது ஒரு சில சொல் வழக்குகளை நகைச்சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி பகிர்ந்திருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த நடு சென்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதாவது நடு அப்படின்றதே அதை தான் குறிக்குது. அதனுடைய ஆங்கில வார்த்தை தான் சென்டர். அதை ஏன் சேர்த்து நடு சென்டர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம நகைச்சுவையாக பேசிக்குவோம். ஆனால் அதில் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, அந்த மாதிரி சொல் வழக்குகளில் அதை தமிழ்படுத்தி பார்த்தோம்னா நடுமையம் அப்படின்னு இருக்குது. சில நேரம் சில இடங்களில் நம்ம நடுமையம் அப்படின்னு அந்த சொல்லை பயன்படுத்தி இருப்போம். அது எதனால் அந்த சொல் வழக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, அந்த ஒரு சில இடங்களில் நம்ம அழுத்தமாக அர்த்தம் கொடுக்கறதற்காக அதை 2 தடவை ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஒரே வார்த்தை திரும்ப வர்ற மாதிரி அமைந்திருக்கும் அந்த சொல் வழக்கு. நடுமையம் அப்படின்னு சொல்லும்போது நடுவில் இருக்கக்கூடிய மையப்புள்ளி அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமாக ஒரு ஃபோக்கஸ்டு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக அப்படி அழுத்தி அந்த வார்த்தை அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு புரியும் கொஞ்சம் யோசிக்கும் போது. அப்படி ஒரு சொல் வழக்கில் அமைந்த மாதிரி தான் இன்னைக்கு தலைப்பு. அதாவது மூல ஆதாரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 வார்த்தையும் பார்த்தோம்னா ஒரு பொருளுக்கு மூலமாக இருக்கக்கூடியது. அதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொன்னனாலும் அதே தான் அர்த்தப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஆதார பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆதாரமாக இருக்கிறதே அதுதான் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ரெண்டுமே ஒரே அர்த்தம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது ஒரு அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு விஷயம் அப்படின்றதுனால தான் அந்த மூல ஆதாரம் அப்படின்றது தான் நம்ம மூலாதாரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லலாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஆற்றல் மையம், அதுதான் மூல ஆதாரம். அதை தான் நம்ம மூலாதார் அப்படின்னு வடமொழியிலும் ரூட் சக்கரா அப்படின்னு ஆங்கிலத்திலும் நம்ம அதை குறிப்பிடுறோம். அந்த ரூட் சக்கரா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அதை பற்றி நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும். ஒரு மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த மரத்துக்கு நிறைய பாகங்கள், அதாவது மெயினாக இருக்கிற அந்த தண்டு பகுதி, கிளைகள், இலைகள், பூ, காய், கனி, இப்படி பல பகுதிகள் மரத்துக்கு இருந்தாலும் அது நல்லா வளர்ந்த பிறகு அதுக்கு மூல ஆதாரமாக இருக்கிறது எது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா நம்ம உருவப்படுத்தி பார்க்க முடியும். அதுக்கு வேர் அப்படின்னு வேர் பகுதியில் இருக்கக்கூடியது தான். அந்த வேர் தான் அதை தாங்கி பிடிச்சிக்கிட்டு அதுக்கு என்ன துன்பம் வந்தாலும் அதை கிரவுண்ட் பண்ணி அதை ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வேர் மாதிரி நமக்கு மூலாதாரமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மையம் தான் மூலாதாரம். அதனால தான் அந்த அவ்வளவு சிறப்புமிக்க வார்த்தையாக இருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு மூலாதாரம் அப்படின்ற ஆற்றல் மையத்தை பற்றி தான் நம்ம அடுத்த அரை மணி நேரம் அது எங்கே அமைஞ்சிருக்கு, அது என்னெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் சிறப்புகளை கொடுக்க முடியும், நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதெல்லாம் தான் இந்த அடுத்த அரை மணி நேரத்தில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதாவது இப்போ இப்போ அந்த மூலாதாரம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அது எங்கே இருக்குது, அது எப்படி நமக்கு தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு சிந்தனை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்கள் தோன்ற ஆரம்பித்ததிலிருந்தே எப்போ நம்ம நம்மளுடைய மனித இனத்தின் சிறப்பை உணர்ந்து நம்மளுடைய ஆற்றலை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம், ஆன்மீக பாதையில் வளர்ச்சி பெற தொடங்கி சிந்திக்க தொடங்கின உடனே பல மகான்கள், பல ஞானிகள் இதுக்கு முன்னே இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பல ஆற்றல் மையங்களில் அது எல்லா மையங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது தான் இந்த மூலாதாரம். அது எங்கே இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே, அதுக்கு என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குது, அது என்னெல்லாம் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே பல மகான்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயந்தான் அது. அதை உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு
திருமந்திர பாடல். திருமந்திரம் சொன்னாலே நமக்கு தெரியும், பல ஆயிரக்கணக்கான வருடங்கள், ஒரு 7000 வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அவ்வளவு வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு திருமந்திர பாடல்லே இந்த மூலாதாரம் எங்கே இருக்கு நம்ம உடம்புக்குள்ள அப்படின்றத குறிப்பாக இந்த பாடல்ல அமைஞ்சிருக்கு. அதாவது மூலத்து இருவிரல் மேலுக்கு முன் நின்ற பாலித்த யோனிக்கு இருவிரல் கீழ் நின்ற கோலித்த குண்டலி உள்ளெழும் செஞ்சுடர் ஞாலத்து நாபிக்கு 4 விரல் கீழதே. இதில் என்ன அப்படி அர்த்தப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, மூலம், அதாவது நமக்கு மூலம் அப்படின்ற ஒரு உறுப்பு இருக்கு இல்லையா, அதை அந்த குதம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த குதத்திலிருந்து ஒரு விரல் மேலே, அதாவது 2 விரல் அப்படின்னு சொல்கிறது வந்து 1 இன்ச்சுன்னு சொல்கிறான். 2 விரக்கடைன்னு சொல்லுவோம்ல, அது வந்து 1 இன்ச். அதில் குதத்தின் 1 இன்ச்சுக்கு மேலேயும் நம்மளுடைய பாலுறுப்பின் 1 இன்ச்சுக்கு கீழேயும் இருக்கக்கூடிய ஒரு நம்ம உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மையம் தான் இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடலில். அதே மாதிரி நம்ம தொப்புள் கொடியிலேருந்து பார்த்தோன்னா, தொப்புளில் இருந்து ஒரு 4 விரற்கடை, அதாவது 2 இன்ச்சுக்கு கீழே இருக்குது, உள்பகுதியில் இருக்குது அப்படின்றது தான் இந்த பாடல் சொல்லுது. ஸோ இவ்வளவு தூரம், இவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கும்போதே நமக்கு வந்து அதனுடைய சிறப்பை ஓரளவு புரிய முடிஞ்சாலும், அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு பாடலையும் இங்கே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம அகத்தியர் அப்படின்றதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய இது இன்னொரு சிறப்பு வாய்ந்த ஒரு சித்தர். அவருடைய காலம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 1500 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சித்தர். அவரும் ஒரு பாடலில் சொல்லும்போது இதனுடைய சிறப்பை பற்றி சொல்கிறார். அதாவது அந்த மூலமதில் 6 ஆதாரம் அப்படின்னு இந்த பாடலில் குறிப்பிட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்பில் பல ஆற்றல் மையங்கள், அதாவது 5 மையங்கள் 7 மையங்கள் அப்படின்னு வேறு தத்துவங்களை சொல்லியிருந்தாலும், அந்த மற்ற 6 மையங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்லி, அந்த மையத்தில் தான் ஓசை என்ற சத்தம் உதித்து அடங்கும் வீட்டை, அதாவது அதில் சத்தம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அம்சம், அதிலிருந்து தான் சத்தம் எழுது, அதிலே தான் அடங்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீடு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இறைநிலை அந்த தன்மையை சொல்லும்போது நம்ம சொல்கிறோம் இல்லை, சுத்த வெளியில் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம விஷுவலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு அர்த்தப்படுத்துகிற ஒரு பாடல் தான் இது. அந்த மாதிரி ஒரு இறைநிலையின் அம்சம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த மூலாதாரம். அதை நம்ம மனக்கண்ணால் நித்தம் பாரீர் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் குறிப்பிடுறாரு. அதில் வந்து இப்போ இவ்வளவு தூரம் அதை சிறப்புப்படுத்தி சொல்லும்போதே நமக்கு புரியுது, ஒவ்வொரு ஆற்றல் மையத்துக்கும் ஒரு சிறப்பு அப்படின்னு இருந்தாலும், எல்லா ஆற்றல் மையத்துக்கும் அடிப்படையாக ஆதாரமாக இருக்கக்கூடிய மூலாதாரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்றதையும் இந்த பாடலில் புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய, இது வந்து சில உதாரண பாடல்கள் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய சித்தர்களும் சரி, மகான்களும் சரி, ஞானிகளும் சரி, நிறைய தத்துவ விளக்கங்கள் மூலாதாரத்தை பற்றி நமக்கு கொடுத்திருந்தாலும், நம்ம வந்து நம்மளுடைய நமக்கு மிகவும் பரிச்சயமான வேதாத்திரியத்துக்குள்ளே போய் நம்ம குரு வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்கிறாங்க இதை பற்றி அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், எந்த விதமான அழுத்தமான ஹை லெவல் ஃபிலாசபிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனையும் தத்துவ விளக்கங்களை ரொம்ப எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். நம்ம குரு வந்து மூலாதாரம் பற்றி என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அதை பற்றி முழுமையான விளக்கம்லாம் போகிறதுக்கு முன்னாடி, அது எங்கே இருக்குது அப்படின்ற இருப்பிடத்தை பற்றி மகரிஷி சொல்லியிருக்க பாயிண்ட்டை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து எல்லாருக்குமே எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வெர்டிக்கல் ஆக்சஸ், அவங்களுக்கு வந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் போடுறோம் சென்டரில், அப்புறம் ஹரிசாண்டலாக பாடியோட சென்டரில் ஒரு ஆக்சஸ் போடுறோம். ஸோ எக்ஸாக்டாக நம்ம ஒரு 360 டிகிரியில் நம்மளை ஒரு டைமென்ஷனல் வியூவில் நம்மளை உருவகப்படுத்திக்கிட்டு, அதில் வந்து எந்த பகுதியில் நமக்கு அதிகமாக இருக்குது லெங்த் அண்ட் வித் அப்படின்ற ஒரு போர்ஷனை வச்சுக்கிட்டு சென்டரை கண்டுபிடிக்கிறோம், வெர்டிக்கல் ஆக்சஸ் போடுறோம், ஹரிசாண்டல் ஆக்சஸ் போடுறோம்.
அப்படி போடும்போது அந்த 2 ஆக்சஸும் மீட் பண்ணுற பாயிண்டில் தான் எக்ஸாக்டாக மூலாதாரம் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு எளிதாக உருவகப்படுத்தக்கூடிய ஒரு உதாரணமாக தான் நம்ம குரு அதை சொல்லியிருக்காங்க. அதை சொல்லும்போதே நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அதாவது ஒவ்வொருத்தருடைய உடம்பின் மையப்பகுதின்னு சொல்கிறது ஒரு எங்கேருந்து மையம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் இது. வெர்டிக்கல் ஆக்சஸும் ஹரிசாண்டல் ஆக்சஸையும் மீட் பண்ணுற பாயிண்டில் முதுகு தண்டுக்கு கீழே குதத்தின் 1 இன்ச்சுக்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி உள்பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம குரு சொன்ன விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அடுத்ததாக பார்த்தோம்னா அதனுடைய சிறப்பு, அது என்ன பண்ணுது, எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது இன்னொரு விளக்கத்தையும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அது இயக்கத்தை சொல்லும்போது, அதாவது நம்ம பொதுவாக நம்மளை பற்றி நினச்சிருக்கிறது நம்ம ஒரு உடல் அப்படின்றதுல நம்ம உயிர் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் நினச்சிருப்போம் வேதாத்திரிய விளக்கங்களை எல்லாம் புரியறதுக்கு முன்னாடி. பட் நம்ம வேதாத்திரிய விளக்கங்கள் பார்த்த பிறகு நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடல் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள 3 உடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பருவுடல், நுண்ணுடல், அதாவது உயிர் உடல்னு சொல்லலாம். அதை இன்னொன்று காந்த உடல் அல்லது காரண உடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 3 உடல்கள், பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் இப்படின்னு 3 உடல்கள் நமக்குள்ளே இருக்குது. ஏன் அப்படி 3 உடல்கள் இருக்குது அப்படின்னா, ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது பருவுடல் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு இப்போ நம்ம உடல் உறுப்புகள், வெளி உறுப்புகள் எல்லாம் இருக்குல்ல, அதை ஒரு வடிவத்தில் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் பார்க்க முடியறதுனால அந்த அமைப்பில் இருக்கிறது தான் பருவுடல். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது உள்ளே பார்த்தோன்னா அதுக்குள்ள உயிர் ஒவ்வொரு உடலிலும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த உயிர் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உயிர் உயிர் துகள்கள் அப்படின்னு ஒரு பல ட்ரில்லியன் கணக்கில் உயிர் துகள்கள் ஒவ்வொருத்தருடைய உடலுக்குள்ளேயும் இருக்குது. அந்த உயிர் துகள்கள் தனித்தனியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கு கண்டினியூஸாக. அந்த மாதிரி கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் உயிர் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பருவுடலை ஒரு எல்லை மாதிரி வச்சுக்கிட்டு அது சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுதான் நம்ம உயிர் நுண்ணுடல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய உடலை நுண்ணுடல் அப்படின்ற அமைப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா, அந்த உயிர் துகள்கள் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சக்தியை தான் உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த உயிர் சக்தி தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கும்போது அந்த உயிர் துகள்களின் சுழற்சியில் ஒரு நிழலாக தோன்றக்கூடிய ஒரு ஆற்றல் தான் காந்த ஆற்றல். அதை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால அது சீவகாந்த ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சீவகாந்த சக்தி அதுவும் நமக்கு ஒரே இடத்துல இருக்காமல் உடம்பு முழுவதும், அதாவது அந்த பருவுடலின் எல்லையை தாண்டியும் ஒவ்வொருத்தருடைய எவ்வளவு ஜீவகாந்தம் இருக்கோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு அதுவும் ஒரு மையத்தை அமைச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்படி இந்த 3 உடல்களுக்கும் அந்த 3 ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருந்தாலும் 3 உடல்களுக்கும் அந்த எல்லாத்துக்கும் ஒரு மையமாக இருக்கக்கூடியதா இருக்கிறதுனால தான் அது ஒரு சிறப்பு மிக்க மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மூலாதாரம். ஸோ மூலாதாரம் தான் இந்த 3 உடல்களுக்குமே மையமாக இருக்குது. பருவுடலுக்கு மையம் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே, வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஆக்சஸ் போட்டு பார்த்ததுலாம் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி உயிர் உடலுக்கு எப்படி மையமாக இருக்குன்னா, உயிர் துகள்கள் தொடர்ந்து ஒரு உயிர் ஓட்டமாக இயங்கிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு மையம் தேவைப்படுது. அந்த உயிர் சக்திக்கு ஒரு திணிவு பெற்ற மையமாக அமைச்சிக்கிறதே நம்ம அந்த மூலாதாரத்தை மையமாக வச்சுக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் காந்த சக்தியும் காந்த ஓட்டமும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும்போது மூலாதாரத்தை மையமாக வச்சுக்கிட்டு இருக்கனால தான் அந்த திணிவு பெற்ற ஆற்றல் களமாக நம்ம பருவுடலின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மூலாதாரம் அப்படின்ற ஒரு மையம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இதனுடைய சிறப்புகளை புரிஞ்சிருக்கோம். நிறைய காலத்துக்கு முன்னாடியே இதை பற்றி சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதனுடைய சிறப்புகள் எப்படியெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், நம்மளுடைய பயிற்சி முறைகள், வெளிமுறை குண்டலினி யோகத்தில் கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள் எப்படியெல்லாம் நமக்கு அதை மூலாதாரத்தை வளப்படுத்துவதாக இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் சிந்திக்கலாம். இப்போ மூலாதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம அதனுடைய மையத்தையும் பார்த்து அந்த பேர்லேயே நமக்கு உணர்த்திடுச்சு அப்படின்னாலும், அந்த மையத்தினுடைய இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் அதனுடைய முழுமையான பயனை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா
நமக்கு வந்து ஒரு சில பயிற்சிகள் செய்ய வேண்டியது இருக்குது, அதை உணர்த்துறதுக்காக. ஏன்னா இந்த பயிற்சிகள் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே உடலில் உயிரோட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது. மூலாதாரத்தில் தான் மையமாக வச்சு செயல்பட்டு இருக்கு. அப்படின்னாலும் அதில் வந்து இப்போ பல தலைமுறைகள் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சிந்தனை ஓட்டம் வந்து உயர்வான சிந்தனை இல்லாமல் மனிதர்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு நிலை வர்ற மாதிரி இருக்கும்போது, அந்த சக்தி என்ன பண்ணுது, மூலாதாரத்திலே தங்கி அந்த நிலையிலே இயங்கும்போது ஒரு மாதிரி ஒரு உயர்நிலை வாழ்க்கையில் உயர்நிலை எண்ணங்கள் உருவாகி உயர்ந்த நிலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் அந்த மூலாதாரத்தில் இயங்கிக்கிட்டு இருக்க உயிர் சக்தியை மையமாக இயங்கிக்கிட்டு இருக்கிறத மற்ற ஆற்றல் மையங்களுக்கும் அந்த சக்தியை மூவ் பண்ணி நம்ம அதில் சில பயிற்சிகள் செய்யும்போது தான் அந்த இதை நம்ம முழுமையாக பயன்படுத்திக்க முடியும். அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் நமக்கு நிறைய தவ முறைகள், பயிற்சி முறைகளை எளிய முறை குண்டலினி யோகத்தில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா மையங்களும் இதில் வரிசையாக நம்ம மூலாதாரத்தில் கீழே ஆரம்பித்தோம்னா சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியம்னு உச்சந்தலை போகிற வரைக்கும் நமக்கு இப்படி வரிசையாக முதுகு தண்டை ஒட்டி உடலின் உள்பகுதியில் ஒவ்வொரு மையமாக அமைஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம இப்போ அந்த மூலாதாரத்தில் எல்லாருக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்ததுனால அந்த சக்தியை நம்ம ஒவ்வொரு மையத்துக்கும் மூவ் பண்ணி கொண்டு போய் நம்ம அதில் அந்த ஆற்றல் மையத்தையும் ஆக்டிவேட் பண்ணி செயல்படுத்த வைக்கும்போது தான் நமக்கு முழுமையான பலன் அந்த சக்தியின் மூலமாக கிடைக்குது. அப்படின்றனால தான் அந்த மூலாதாரத்தில் குண்டலித்து இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதை குண்டலினி சக்தினே நம்ம சொல்கிறோம். அந்த சக்தியை தான் நம்ம தவ முறையில் முதல்ல நம்ம ஆக்கினை அப்படின்ற புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மையத்துக்கு கொண்டு வர்றோம். அதை தான் நம்ம தீட்சை முறையில் கொண்டு வரோம். ஸோ மூலாதாரத்திலிருந்து நேரடியாக ஒரு ஆசிரியரின் காந்த சக்தியின் மூலமாக அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி எழுப்பப்பட்டு அது ஆக்கினைக்கு வந்து நமக்கு ஒரு தீட்சை அப்படின்ற மாதிரி குருவின் மூலமாக கிடைத்து நம்ம வந்து அந்த முதல் நிலை தவத்தை அப்படி தான் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். அப்படி அமைக்கப்பட்ட ஒரு தவ முறையை தான் நம்ம எளிய முறை குண்டலினி யோகத்தில் நம்ம முதல் படியாக கற்றுக்கிறோம். அதே மாதிரி அடுத்தடுத்த மையங்களுக்கு அடுத்தது நம்ம துரியத்தில் செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அகத்தாய் பயிற்சிகள்லாம் செய்த பிறகு நமக்கு 9 மையம் வரும்போது எல்லா மையங்கள்லையும் செய்கிறோம். எதனால் நம்ம முதல்ல மூலாதாரத்துலேருந்து மேலட நேரடியாக வந்தோம் அப்படின்றதுக்கும் ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம குரு. அதே மாதிரி ஒவ்வொரு மையத்திலும் வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலம், அதாவது எளிய முறை குண்டலினி யோகம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மூலாதாரத்திலிருந்து அந்த ஆற்றலை எழுப்பி கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். அப்படின்றதுக்காக நிறைய அடிப்படை பயிற்சிகள் தெரிஞ்சு அந்த ஒரு நல்ல ஒரு அறநெறி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களால தான் அந்த குண்டலினி சக்தியை வந்து அடுத்த மையத்துக்கே மூவ் பண்ண முடியும். இல்லாட்டா அதை வந்து அவங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த சக்தியோட மாற்றத்தை தாங்கிக்க முடியாத அளவுக்கு போயிடும். அப்படின்றனால தான் இதுக்கு முன்னாடி அதுக்கு நிறைய ப்ரிப்பரேட்டரி இது. இப்போ ஒரு மையத்துலேருந்து இப்போ மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானம் வரணும்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 2.5 வருஷம் பயிற்சி செய்தால் தான் அப்படி மூவ் பண்ண முடியும். இப்படி ஒரு மையத்துக்கும் 2.5 வருஷம் ப்ரிப்பரேட்டரி மெத்தடில் தான் இந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்துக்கிட்டு இருந்தது. அதை தான் நம்ம குரு எளிமைப்படுத்தி நம்ம ஆக்கினையில் வந்து முதல்ல கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து இனிமே செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே, அதாவது செயல் தூய்மை அப்படின்றது தான் நமக்கு முக்கியமாக வேணும். அதுக்காக தான் அடிப்படையில் இந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே ஒரு அடிப்படை நோக்கத்தோடு அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஆக்கினையே நல்ல முறையில் செயல்படுத்த தொடங்கிட்டோம்னாலே நமக்கு ஒரு செயல் தூய்மை, அதாவது இது வரைக்கும் செய்ததெல்லாம் முடிச்சு இனிமேல் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தூய்மையாக அமைஞ்சிரும். அதனால் ஒரு பெரிய ஒரு ஷிஃப்டை நம்ம இனிஷியல் ஸ்டெப்லேயே கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம கிராஜுவலாக
ப்ரீவியஸ் ஸ்டாக்கில் கையை வைக்கிறோம் அப்படின்ற ஒரு பிரின்சிபலில் தான் நம்ம குரு வந்து மூலாதாரத்திலேருந்து நேரடியாக ஆக்கினைக்கு முதல்ல நம்ம சக்தியை மூவ் பண்ணி அதை உணர்ந்து அதை ஒரு தவமாக ஆக்கினை தவமாக நம்ம பயிற்சி செய்ய தொடங்கினோன்னா வரக்கூடிய பலன்களையும் நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு அந்த ஆக்கினையில் அதே சக்தி வந்த பிறகு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்படி வந்த பிறகு திரும்பவும் நம்ம ஏன் மூலாதாரத்தில் போய் செய்யக்கூடிய ஒரு தவமாக சாந்தி தவத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் இருந்த வழக்கத்தில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு குண்டலினி யோகத்தை, குண்டலினி சக்தியை எழுப்பி வேறு வேறு மையங்களுக்கு போனதன் தாக்கத்தை தாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்ததை பார்த்துருக்காங்க. நிறைய பேருக்கு அப்படி பிரச்சனைகள் வந்து அதனால் வரக்கூடிய ஆற்றல் எழுச்சியை தாங்கி கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை நிலையில் இருந்ததுனால அவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வந்தது. உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால தான் இதில் வந்து இன்னொரு ஸ்டெப்பையும் நம்ம குரு வந்து இறங்குபடி தவம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு இதையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்கினை தவம் கொஞ்ச நாள் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம செய்யும்போதே வாரத்தில் 5 நாள் நம்ம ஆக்கினை தவம் செய்திருந்தாலும் 2 நாள் மூலாதாரத்திலேயே ஆற்றலை வச்சு உணரணும் அப்படின்ற மாதிரி அமைத்திருக்கக்கூடியது தான் சாந்தி தவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சாந்தி தவத்தை பற்றி சொல்லும்போது மகரிஷி ரொம்ப சுவையாக ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க. அதாவது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எவ்வளவு தான் நம்ம வாழ்க்கையில் சாதனைகள் செய்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம சொந்த ஊரில் பேர் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலையிலும் சரி அல்லது மற்ற சமூக ரீதியான சாதனைகள் ஏதாவது செய்கிறதுனா அவங்க வேற எங்கேயாவது போய் புதுசாக ஒரு சமூகத்தோடு சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய சாதனைகளின் உயர்வும் சொந்த ஊர்லேயே செய்யக்கூடிய சாதனைகளின் உயர்வையும் கம்பேர் பண்ணோன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி சொந்த ஊரில் சாதனைகளை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த குண்டலினி சக்தியை நம்ம ஆக்கினை தவத்தில் அந்த சக்தியை நம்ம உணரக்கூடிய அளவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மூலாதாரத்தில் சாந்தி தவம் செய்யும்போது நம்மளால் உணர முடியாது. நிறைய பேருக்கு அதில் வந்து டைம் எடுக்கும் அல்லது கடினமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நமக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக தேவைப்படும் மற்ற மையங்களை விட. அதுக்கும் நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் அதை செய்யணும் மூலாதாரம் உணர்றதுக்கு அப்படின்னு. இப்போ சாந்தி தவம் மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மூலாதாரத்தின் சிறப்பை உணர்ந்ததுனால தான் நம்ம வந்து எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, அதாவது எந்தெந்த வழிகளில் அந்த மூலாதாரத்தை நம்ம இன்னும் நல்லா உணர முடியும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா பயிற்சி முறைகளும் அதை டச் பண்ண மாதிரியும் தெரியும் நம்ம எளிய முறை குண்டல் யோகத்தில் பார்க்கும்போது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தவத்தில் பார்த்தோம்னா முதல்ல எந்த தவம் செய்வதாக இருந்தாலும் நம்ம நாடி சுற்றி தண்டுவடை சுத்தியோடு ஆரம்பிக்கிறோம். நாடி சுத்தி அப்படின்றது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய நாடிகளை சுத்தப்படுத்துறதுக்காக செய்தாலும் அதில் வந்து அந்த உயிராற்றல், அதாவது மூலாதாரத்திலிருந்து மையமாக வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றல் மூச்சின் மூலமாக, மூச்சு காற்றின் மூலமாக, அந்த நாடிகள் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கத்தை இன்னும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் அந்த நாடி சுத்தியில் நம்ம ஒரு ஸ்டெப் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்ததாக தண்டுவடை சுத்தி செய்யும் போதும் மூலாதாரத்திலிருந்து துரியம் வரைக்கும் போகக்கூடிய ஆற்றல் பாதையை நம்ம சுத்தப்படுத்துகிற மாதிரி செய்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்ன தவம் செய்தாலும் நம்ம தவம் முடிந்த பிறகும் நம்ம உயிர் சக்தியை வந்து உடல் முழுவதும் பரவ விடும்போதும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றல் மையம், அது எல்லாத்துக்குமே மையமாக மூலாதாரம் இருக்கிறதுனால அந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரவ விடும்போதும் நமக்கு மூலாதாரத்தை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காயகல்ப பயிற்சியில் பார்த்தோம்னாலும் காயகல்பத்தில் நம்ம அந்த அஸ்வினி முத்திரை அப்படின்னு செய்யறதே அந்த குதத்தின் இயக்கத்தின் மூலமாக தான் அந்த அஸ்வினி முத்திரையே செய்கிறோம். அதனால் அதன் மூலமாகவும் நமக்கு மூலாதாரத்தை உணர ஒரு வாய்ப்பு அமையுது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற தவங்கள், இப்போது சில சிறப்பு தவங்களில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நித்யானந்த தவம்,
அதே மாதிரி 9 மைய தவம். இந்த 9 மைய தவத்தில் தொடக்கமே நம்ம மூலாதாரத்தில் தொடங்கி தான் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி நித்தியானந்த தவத்திலையும் நம்ம மூலாதாரத்தை நமக்கு உணர்றதுக்கு எல்லா மையங்களையுமே உணர முடியுது. அந்த காந்த ஆற்றல் களம் வந்து உடல் முழுவதும் விரிஞ்சு நிற்கிறத உருவப்படுத்தும் போது நமக்கு அதுக்கு மையமாக இருக்கக்கூடிய மூலாதாரத்தையும் நல்ல உணரக்கூடிய விதத்தில் அந்த தவமும் அமைந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா பயிற்சிகள்லையுமே நம்ம மூலாதாரத்தை நமக்கு இன்னும் நல்ல உணரக்கூடிய விதத்தில் தான் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு அது எந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஒரு ஆற்றல் மையம் அப்படின்றத நமக்கு நல்லாவே புரிய வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ அடுத்ததாக பலன்கள். எவ்வளவு தூரம் நம்ம மூலாதாரம் அப்படின்றத மையத்தினுடைய சிறப்பு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம்னா, அப்போ அதில் செய்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கிது அப்படின்ற பார்த்தோம்னா நிறைய பலன்கள். நம்ம பாட்டுக்கு அதை பற்றியே ஒரு மணி நேரம் கூட நம்ம பேச முடியும். ஆனால் அதில் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான பலன்களை மட்டும் இந்த சிந்தனையில் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது முதல்ல ஆரம்பிக்கிறதே அந்த ஆற்றல் மையமே மற்ற எல்லா மையங்களுக்கும் அடிப்படை மையமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு அடிப்படை மையத்தில் இருந்து நம்ம மேலெழுச்சி பெறதுக்கு கொண்டு வர்றோம் அப்படின்றது தான் இந்த ஆக்கினை தவத்தில் பார்க்குறோம். அதனால் அப்படி செய்யும்போது நமக்கு ஒரு அந்த ஆற்றல் உயிரோட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது, சிவகாந்த ஓட்டமும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு மையமாக மூலாதாரம் இருக்கிறதுனால தான் அதில் அபரிமிதமான சக்தி அதில் இருந்துக்கிட்டே இருக்குது. உயிர் துகள்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த திணிவு அந்த மையத்தில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஆற்றலை தான் நம்ம மற்ற மையங்களுக்கே கொண்டு போகிறோம். அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு பயனாக இருக்குது, மூலாதாரத்தினுடைய பயன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம மற்ற எல்லா மையங்களுக்குமே சக்தியை கொண்டு வர்றோம். அடுத்தது பார்த்தோம்னா அதனுடைய அமைப்பே அந்த உடலின் மையப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் உடலின் உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் மூலாதாரத்தை சுற்றி பார்த்தோம்னா ஒரு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய ஒரு உள்ளுறுப்புகளும் சரி வெளியுறுப்புகளும் சரி அதை சுற்றியே தான் அமைஞ்சிருக்கு. அதையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால் நம்ம அந்த மூலாதாரத்தை நல்லா உணர்ந்து அதை நல்ல ஒரு ஆற்றல் மிக்க மையமாக அதை மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு நிறைய உடலியல் உளவியல் பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிது. ஏன்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் இப்போது முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா அந்த குதத்தை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு பக்கத்திலே இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ குதம் அப்படின்ற உறுப்பு ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. அது ஒர்க் பண்ணலன்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படின்றத நம்ம அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த எல்லா இயக்கங்களும் ஒழுங்காக இருந்தாலும் அந்த உறுப்பு ஒழுங்காக இயங்கலைனால எந்த பயனும் இல்லாமல் ஆகிடும். அதனால் அது ஒரு அவ்வளோ முக்கியமான உறுப்பு. அது முதல் உறுப்பாக இருக்குது அந்த மூலாதாரத்துக்கு பக்கத்திலே. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நம்ம வந்து சிறுகுடல் பெருங்குடல் அப்புறம் கணையம் அப்புறம் சிறுநீரகம் இந்த மாதிரி முக்கியமான ஒரு எல்லா உடலுக்கு தேவையான அடிப்படை தேவைக்குள்ள எல்லா உறுப்புகளும் பால் உறுப்புலேருந்து எல்லாமே அதை சுற்றியே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த மூலாதாரத்தை நல்ல முறையில் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இந்த எல்லா இயக்கங்களும் நல்ல முறையில் இயங்க ஆரம்பித்து அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பலனாக நம்ம குரு குறிப்பிட்டது வந்து நம்ம தவம் செய்ய ஆரம்பித்த பிறகு ஆக்கினை அல்லது துரியம் அப்படின்ற உயர்நிலை மையங்களில் தவம் செய்ய தொடங்கின பிறகு நமக்கு உடலில் அதிகப்படியான சக்தி தேங்காமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த மூலாதாரம் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் நம்ம மூலாதாரத்தில் போய் செய்யும்போது அந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய மனோசக்தி அதை வந்து உடல் ஆற்றலாக மாறிடுது, உடல் சக்தியாக மாறிடுது. அதே மாதிரி உடல் ஆற்றல் அதிகமாக இருந்தாலும் மன ஆற்றலாக மாறுறதுக்கும் இந்த கன்வர்ஷனுக்கு வந்து அந்த மூலாதாரத்தில் செய்யக்கூடிய தவம் அதில் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இப்போ அந்த பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு பஞ்சபூத அம்சமும் ஒவ்வொரு மையத்தின் அடிப்படையாக கனெக்டடாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மூலாதாரம் அப்படின்றது வந்து பஞ்சபூதங்களில் பூமி அதாவது மண் அப்படின்ற ஒரு அம்சத்தை கொண்டதாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது, நமக்கு அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம
இந்த பூமியை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்கிறவங்க அந்த மாதிரி தெரிஞ்சிக்க முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் தானாகவே அந்த மூலாதாரத்தில் நம்ம தவம் செய்யும்போது நிறைய இன்ஃபர்மேஷன், இன்ட்யூஷனரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம அந்த கிராவிடேட் ஆகிறது, கிரவுண்டட்னஸ் கொடுக்கறது, அப்புறம் அதாவது நம்ம அந்த டவுன் டு எர்த் அப்படின்ற ஒரு ஹம்பிள்னஸ் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் ஒரு மனித இயல்பில் கொண்டு வர்றதுக்கும் அந்த மூலாதார மையத்தை வந்து நமக்கு ஆக்டிவாக வச்சுருக்கும் போது நம்ம அதெல்லாம் கிடைக்க பெறலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம மூலாதாரம் வந்து எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதும் அதில் அதை ஆக்டிவாக வச்சுக்கிறதுலையும் வச்சிக்காமல் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னாலும் நம்ம ஒரு மொட்டு பூ அப்படின்றத ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணாலே தெரியும். ஒரு மலரினுடைய சிறப்பே அது மலர்ந்து இருக்கும்போது, அதாவது முழுமையாக மலர்ந்த பிறகு அந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் அப் ஆன பிறகு அதை பார்க்கும்போது தான் அதனுடைய சிறப்பையும் அதனுடைய முழு பலனையுமே அது கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு தெரியும். அது மொட்டாக மூடி இருக்கும்போது அதனுடைய முழுமையான தன்மைகளையோ சிறப்பையோ நம்ம உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதே மாதிரி தான் இந்த மூலாதாரம் அப்படின்ற ஒரு அடிப்படை ஆற்றல் மையத்தை எந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் இந்த எல்லா பலன்களும், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கும். அப்படின்ற ஒரு அடிப்படை காரணத்தோடு தான் அந்த மையத்தை எப்பப்பெல்லாம் நம்ம ஆக்டிவாக வச்சுக்க முடியுன்ற மாதிரி நம்ம பயிற்சிகள் எல்லாத்துலேயும் கனெக்டடாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அந்த நோய் எதிர்ப்பு அப்படின்ற பலன் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னாலும், இப்போ நம்ம எல்லா ஓட்டங்களுக்கும் மையமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி உடல் சக்தியாக, அதாவது அபரிமிதமான அதிகமாக இருக்கக்கூடிய மனோசக்தியை உடல் சக்தியாக மாற்றுது அப்படின்னு பார்த்தோம். அதனால் அதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்ம உடலுக்கு தேவையான சக்தியை தேவையான நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு 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 சிஸ்டமாக இருந்து இயங்கி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு நோய் இருக்குது, நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நோயை சரி பண்ணுறதுக்குள்ள ஆற்றலை கொடுக்கறதாகவும், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு இதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி அந்த குளிர்ச்சி, இப்போ நம்ம சாந்தி யோகம் அப்படின்னு சொல்கிறதுலே நம்ம வந்து 2 இதை உணர்த்துது அந்த வார்த்தையே நமக்கு. அது வந்து ஒன்று அமைதியை கொடுக்குது அல்லது குளிர்ச்சியை கொடுக்குது. இந்த ரெண்டையுமே நம்ம உணர முடியுது. கண்களில் தொடங்கி முதல்ல நம்ம மூலாதார தவம் செய்தோடனே நமக்கு ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியை கண்களில் உணர முடியும். கண்களில் தொடங்கி நம்ம உடல் முழுவதுமே ஒரு குளிர்ச்சி கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது வந்து அபரிமிதமான ஒரு சூடு இருந்தாலும் அந்த உயர்நிலை மையங்களில் செய்யக்கூடிய தவத்தின் அல்லது ஆராய்ச்சியின் காரணமாக நம்ம உடல் சூடு அதிகமாக போனாலும் அதை வந்து நம்ம குளிர்வித்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சிஸ்டமாகவும் இருக்குது. அதனால தான் இந்த எல்லா காரணங்களையும் இந்த பலன்களையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த மூலாதாரத்தை எவ்வளவு தூரம் நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பயிற்சிகளை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம உணர்ந்துக்க முடியுது. இப்போ நம்ம இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருந்த எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கிய மாதிரி ஒரு பாடல், நம்ம மூலாதாரத்தை குறித்த ஒரு பாடல் நம்ம குருவின் வரிகளில் பார்க்கறதுக்காக. நம்ம நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது தவவேகம் உடல் வலுவை மீறும்போது தனித்திடவும் வழியுண்டு இதை காணாமல். இதை தான் நம்ம முன்னாடி இருந்த யோக முறைக்கும் எளிய முறைக்கும் உடல் யோகம் வந்த பிறகும் இருக்கிற முறையை நம்ம கம்பேர் பண்ணுறது இதில் நல்லாவே புரிய முடியுது. அந்த காலத்துலலாம் நம்ம அந்த தவவேகம் வந்து உடல் வலு, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடல் தாங்கக்கூடிய ஒரு சக்தியை மீறி அந்த தவவேகம் ஒரு ஆற்றலை கொடுத்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடலே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தது. அதை வந்து புரிஞ்சிக்காமல் இருந்ததுனால தான் சிவநிலையை அறிவதற்கு தவம் இருந்து, அதாவது நம்ம தவம் இருக்கிறதே நம்ம இறைநிலை அப்படின்றத உணரத்தான் தவம் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம சித்தி அடையிறதுக்கு முன்னாடி கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார் முன்னாளில் பல்லோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி தான் சற்றும் இப்போது அந்த பயம் இங்கே இல்லை, நவ யுகத்திற்கு ஏற்றபடி வாழ்க்கை ஊடே நான் என்னும் நிலையறியும் மார்க்கம் ஈதாம். இதில் தான் அந்த கருத்தையே நம்ம சொல்கிறாங்க. அதாவது அந்த அளவுக்கு நமக்கு மூலாதாரம் வந்து ஒரு ஒரு
அதாவது டிரைவிங்கில் நம்ம எப்படி ஆக்சிலேட்டரை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபார்வர்டில் போயிட்டே இருக்கோம், எவ்வளோ வேகமாக போகிறோமோ அதுக்கு யூஸ் பண்ணுறோமோ, பட் எப்போ நமக்கு நிறுத்தணும்னு தோணினாலும் அந்த பிரேக் அப்படின்ற இன்னொரு சிஸ்டத்தையும் பேரலாக நமக்கு பக்கத்திலே கொடுத்துருக்க மாதிரி தான் இந்த மூலாதாரம் அப்படின்ற ஒரு அடிப்படை மையத்தை நம்ம எப்பயுமே கவனத்தில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்காங்க. இப்படி பலவிதமான முக்கியத்துவம் கொண்ட மூலாதாரத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும், அதை ஆக்க நிலையில் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்ற எல்லா ஒரு கருத்தையும் உள்ளடக்கி தான் நம்ம பயிற்சி முறைகள் முழுமையுமே கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இதில் புரிய முடியுது. இது எல்லாத்துக்கும் மேலே நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி மூலாதாரத்தை பற்றி இன்னொரு ஒரு சிறப்பு மிக்க கருத்தையும் நம்ம குரு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒரு கருத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மூலாதாரம் என்பது மனித உடலுக்கு கருமையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த மூல ஆதாரமாக இருக்கிறதே கருமையம் அப்படின்னு ஒரு பிளாக் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சிமிலர் சிஸ்டம் நமக்குள்ள எல்லாருக்கும் இருக்குது. அந்த கருமையம் அமைஞ்சிருக்கிறதே மூலாதாரத்தில் தான். அந்த கருமையத்தில் தான் நம்ம முன்னோர்கள், முன் சந்ததியினர், நமக்கு முன்னாடி வாழ்ந்த உயிர் ஜீவராசி இனங்கள், அதுக்கு முன்னாடி இருந்த பஞ்சபூதங்கள், அதுக்கு முன்னாடி இருந்த இயற்கை, அந்த முதற் பொருள் வரைக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி ஒரு ஃப்ராக்ஷனாக நமக்குள்ள எல்லாருக்கும் இருக்கிறதே அந்த கருமையத்தில் தான். அதுதான் நமக்கு எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் செயல் விளைவு, ஒவ்வொரு செயலுக்கும் விளைவை கொடுக்கறது. இதுக்கு முன்னாடி நம்ம செய்த செயலையும் தகுந்த நேரத்தில் அதனுடைய விளைவை சரியான விதத்தில் வழங்கக்கூடிய ஒரு சிஸ்டமாகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க கருமையம் அந்த மூலாதாரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த கருமையத்தை தூய்மைப்படுத்துறதுக்கும் அதை களங்கப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாமும் நம்ம குரு ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம எல்லாருமே அதை உணர்ந்து கருமையத்தை முறையாக பேணி நம்ம அடுத்த தலைமுறைக்கும் நல்ல ஒரு கருமையத்தை கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வல்லமை நம்ம எல்லோருக்கும் அமையட்டும் என இறையருளையும் குருவருளையும் வேண்டி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.